ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில வந்துட்டு நம்ம ஆப்டிகல் ஃப்ளேர் அப்படிங்கிற ஒரு பிளகினை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப புரியிற மாரி சிம்பிளா இருக்க போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ கம்போசிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே நமக்கு அந்த கம்போசிஷனுக்கான அந்த செட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டியூரேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த டியூரேஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நமக்கு போதுமானது. ஸோ அதனால் நான் 10 செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு டிஃபால்ட்டாக பிளாக் கலர்லேயே இருக்குது. ஸோ நான் பிளாக் கலர்லேயே விட்டுட்டு ஓகே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இப்போ கம்போசிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வழியில் நம்ம டெக்ஸ்ட் லேயரை நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த டி அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரிவியூ விண்டோ இருக்குது பாருங்கள். இந்த ப்ரிவியூ விண்டோவுக்கு மேலே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஆட் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் ஏரியா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 வழியில் நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. நான் வந்துட்டு தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட நேமையை நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் தமிழ் மீடியம் டிவின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் லேயருக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, டிஃபால்ட்டாக வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் லேயருக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் வந்துட்டு மேக் ஷூர் வந்து ஹைலைட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஹைலைட் ஆன பிறகு நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஃபால்ட்டாக 36 இருக்குது. ஸோ நம்ம வந்து 100 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வேல்யூ கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த ப்ரிவியூ விண்டோவுக்கு சென்டர் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் நகர்த்தி வச்சுருங்க. ஸோ நகர்த்தும் போது மறக்காமல் நீங்கள் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கேப்ஸ் லாக்கை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவியூவாக தெரியும். ஸோ கேப்ஸ் லாக்கை மறக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக நம்ம சென்டர் பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம்லைன் ஏரியாவுக்கு வந்துடுவோம். இங்கே வந்துட்டு நம்ம இன்னொரு லேயர் ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு நீங்கள் சாலிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாலிட் லேயருக்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு சாலிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ சாலிட் லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்துருவோம். இன்னொரு மெத்தடில் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் வந்துட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு ஒய் அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாலிட் லேயர் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் சாலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம சாலிட் லேயர் கிரியேட் பண்ண உடனே மறக்காமல் அந்த லேயரை நம்ம டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே இருக்கிற மாதிரி நகர்த்தி விட்டுருங்க. நகர்த்தி விட்டுட்டு அந்த சாலிட் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கோபைலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த பிளகின். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் பொசிஷன் XY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நம்ம ஒரு டாட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த டாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ரிவியூ விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்சர் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த ஆங்கர் பாயிண்ட்டு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வந்துட்டு ஆங்கர் பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பாட்டம் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக உங்களோட டெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல பாட்டம் சைடு இருக்கிற மாதிரி நீங்கள் நகர்த்தி வச்சுருங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பாட்டமில் வேணால் சென்டரில் வேணும்னாலும் நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். இல்லை டாப் சைடு வேணும்னாலும் டாப் சைடு வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் நமக்கு வந்துட்டு பாட்டமில் வைக்கும்போது அந்த ரிவ்யூ வந்துட்டு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆங்கர் பாயிண்ட்டுக்கு சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் லேயருக்கு ஸ்டார்டிங்கில் ஏரியாவில் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுருங்க. வச்சுட்டு கீழே டைம்லைன் ஏரியாவில் வந்துட்டு இந்த டியூரேஷன் இருக்குது பாருங்கள். அந்த டியூரேஷன் இருக்கக்கூடிய அந்த விண்டோவில் செலெக்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து டியூரேஷன் வந்து 10 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்ஸில் வச்சுருங்க. வச்சுட்டு
இங்கே எஃப்எக்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு பொசிஷன் எக்ஸ்ஒய்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த பொசிஷன் எக்ஸ்ஒய் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்டாப் வாட்ச் ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த அனிமேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் செலெக்ஷனை வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷனை அனிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்துட்டு நமக்கு இந்த ஆப்டிக்கல் ஃப்ளேருக்கான அந்த வெளிச்சம் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணிட்டோம். ஸோ கடைசியில் 10th செகண்ட் வரும்போது நமக்கு இந்த ஆப்டிக்கல் ஃப்ளேருக்கான அந்த வெளிச்சம் வந்து நமக்கு கடைசியில் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்போ செலெக்ஷனை வந்து நம்ம நகர்த்தி கடைசியில் 10th செகண்டில் இருக்கிற மாதிரி நகர்த்தி வச்சுப்போம். நகர்த்தி வச்சுட்டு இப்போ பொசிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு 4 டிஜிட்டில் நமக்கு 2 வேல்யூ இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்த வெளிச்சத்தை வந்து நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி நகர்த்துறதுன்னு பார்ப்போம். பொசிஷன் எக்ஸ்ஒய் அப்படிங்கிற அந்த இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 4 டிஜிட் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு நேராக நீங்கள் கர்சரை கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்கக்கூடாது. கையை எடுக்காமல் ஹோல்டு பண்ணிவிட்டு நகர்த்துங்க. அப்படியே கர்சரை நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டோட லாஸ்ட் பொசிஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையை எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டைம்லைனில் அந்த டியூரேஷன் இருக்கிற இடத்துக்கு நேராக வந்துட்டு உங்களுக்கு இந்த செலெக்ஷனை நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டில் நகர்த்தி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த வெளிச்சம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ கடைசி செகண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போகும்போது இந்த எண்டு பாயிண்ட்டுக்கும் வந்துடும். ஸோ நம்ம அழகாக அனிமேஷன் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஆப்டிக்கல் ஃப்ளேருக்கான அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்டிக்கல் ஃப்ளேருக்கான அந்த ப்ளகினுக்கான அந்த ப்ரீசெட் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரீசெட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பொருத்தமான வெளிச்சத்தை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வெளிச்சத்தை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஜேஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீசெட் இருக்கு பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த 2 ப்ரீசெட் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது தவிர மற்ற எதுவும் வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஜேஜே அப்படிங்கிற அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்கக்கூடிய அந்த பீம் அப்படிங்கிற அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணலாம். நான் வந்து பீம் அப்படிங்கிற அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவில் வந்து மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே அப்படிங்கிறது. ஸோ அந்த ஓகே அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனுக்கான அந்த அனிமேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ரீசெட்டையும் நம்ம ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய் செட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கலர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இந்த ஆப்டிக்கல் ஃப்ளேருக்கான அந்த வெளிச்சம் வந்துட்டு நமக்கு ரெட் கலரில் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டைம்லைனில் அந்த டியூரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த செலெக்ஷனை வந்து நீங்கள் நகர்த்தி பாருங்கள். அழகாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் வரும்போது வீடியோ வரும்போது உங்களுக்கு வெளிச்சம் இந்த இடத்துல இருக்குது. கடைசி செகண்ட் போக போக உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு எண்டு பொசிஷனில் நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வெளிச்சம் வந்துட்டு டெக்ஸ்ட் லேயருக்கு எண்டில் போகும்போது உங்களுக்கு டிசால்வ் ஆகிற மாதிரி, அதாவது மறையிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செலெக்ஷனை வந்து நம்ம ஒரு 8 செகண்டில் இருக்கிற மாதிரி இந்த செலெக்ஷனை நம்ம நகர்த்தி வச்சுப்போம். ஸோ டைம்லைனில் இந்த செலெக்ஷனை நீங்கள் பார்க்குற மாதிரி 8வது செகண்ட்ஸுக்கு நேராக நீங்கள் நகர்த்தி வச்சுருங்க. நகர்த்தி வச்சுட்டு இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் வாட்சை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம 8வது செகண்ட்ஸில் செலெக்ஷனை வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த பிரைட்னஸுக்கான அந்த வேல்யூ வந்துட்டு 100ன்னு இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 99 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இல்லை 100 கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நமக்கு கடைசியில் அதாவது 10th செகண்ட் வரும்போது நமக்கு இந்த வெளிச்சம் வந்து நமக்கு டிசால்வ் ஆகணும், மறையணும். அதனால் நம்ம பிரைட்னஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை செலெக்ஷனை 10th செகண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஸோ இப்போ அந்த வெளிச்சம் வந்து நமக்கு கடைசியில் 10th செகண்டில் வரும்போது நமக்கு இந்த வெளிச்சம் வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டைம்லைனில் அந்த செலெக்ஷனை ஃபஸ்ட்டு செகண்டில் வச்சுட்டு நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோவை எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுனா கீபோர்டில் வந்து ஸ்பேஸ் பார் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அழகாக ப்ளே ஆகும். ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரிவ்யூ விண்டோவில் வந்துட்டு ஸ்லோவாக தான் உங்களுக்கு ப்ளே ஆகும், லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அது உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ வந்துட்டு லேகாக தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த க்ரீன் கலர் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு நமக்கு ரிவ்யூ வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த லேக் வந்துட்டு இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துட்டு ப்ளே ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எல்லா ப்ளகினோட ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணிவிட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
ஃபைனலாக அந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது MP4 ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம கம்போசிஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு ரெண்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக லாஸ்லெஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதுக்கு நேராக வந்துட்டு டிஃபால்ட்டாக AVI அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த AVI அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் உங்களுக்கு குயிக் டைம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அதுக்கு வந்து நம்ம குயிக் டைம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கான அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் அதுக்கான இந்த சாஃப்ட்வேருக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து அந்த குயிக் டைம் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் குயிக் டைம் அப்படிங்கிற அந்த ப்ரீசெட் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறத குயிக் டைம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஆப்ஷன் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு வீடியோ கோடாக் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நேராக வந்து அனிமேஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H.264 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோவை லைட்டாக மேலே நகர்த்திட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த விண்டோவிலையும் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அவுட்புட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக வந்துட்டு நாட் எட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட அவுட்புட் வீடியோ சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு டெஸ்க்டாப்பே செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வந்துட்டு நமக்கு என்னவா சேவ் ஆகணும்னு கேட்குது. ஸோ நேம் வந்துட்டு நான் நம்மளோட சேனல் நேமையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேமை டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே கடைசியாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ரெண்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஃபில் ஆகிட்டே வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் ஃபில் ஆன பிறகு நமக்கு ஒரு இண்டிகேஷன் சவுண்டு வந்துட்டு நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணிப்போம். மினிமைஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அவுட்புட்டாக சேவ் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக நமக்கு இந்த அனிமேஷன் வந்துட்டு நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் ஈஸியாக அனிமேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃப்ளேர் ப்ளகினுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆப்டிக்கல் ஃப்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நான் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் சியில், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2018 நீங்கள் எந்த வெர்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த வெர்ஷனுக்கு உள்ளார சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ப்ளகின்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா வீடியோ கோபைலட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த லொக்கேஷனில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ளகின் வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்குள்ளார அவைலபிளாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.